மரியாதைக்குரிய மதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் இப்போ அவங்க போய் ஆதரவு கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, அவங்க கேட்டதை அந்த 2 எம்எல்ஏக்கள் வந்தால் அந்த 2 எம்எல்ஏக்களும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ராஜினாமாலாம் பண்ண முடியாதுன்னு ஒரு தன்மான உணர்வோட ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அரசியலுக்கு தங்களை வகுத்து கொண்டு இப்போ அவங்க நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பல மதிமுகவினுடைய தோழர்கள் மூத்த நிர்வாகிகள்லாம் போய் திமுகவில் போய் நினச்சதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பல பேர் போனாங்க, இப்போ இன்னும் நிறைய பேர் போகிறாங்க. இன் வாட் பேசிஸ் யூ ஆர் அலை வித் டிவிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்க, அடிச்சுக்க முடியாத ஒரு பதில். கரப்ஷன் கமிஷன் எல்லாம் எதுவுமே இல்லை, ஒழிஞ்சு போச்சு, லஞ்சம் ஊழல் எதுவுமே இல்லை, அந்த நோக்கத்துக்காக சேர்ந்தேன். அப்போ பிஜேபி கூட போய் சேருங்க. நீங்கள் வெளிப்படையாக தாவேகாவின் தலைவர் உங்களிடம் ராஜினாமா பண்ண சொல்லி கேட்டார் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? பொருள் என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இருக்கிறது 107 தான், அவங்களுக்கு தேவை 118. அப்போ மிச்சம் அவங்களுக்கு எவ்வளோ தேவை? 11 இடங்கள் தேவை இல்லையா? அந்த 11 இடங்கள் காலியாகிற வரைக்கும் அவங்க சும்மா விட மாட்டாங்க. நான் எழுதி நீங்கள் வேணால் பாருங்கள். திமுக வரக்கூடாது முடிவெடுத்த மக்கள் யாரை விரும்பினாங்க? தாவேக்காவை விரும்பிட்டாங்க. இப்போ மேட்ரு என்னன்னா, திமுக எதிர்ப்பு இயல்பிலே இருக்கிறது, அதை அறுவடை செய்வதற்கான ஆட்கள் சிறனவர்களாக இல்லாதன் காரணமா அல்லது மக்கள் நம்பிக்கைக்குள்ள இல்லாதன் காரணமாக அவங்க யாரும் ஜெயிக்க முடியாமல் இருந்தாங்க. இவர் வந்தார், ஜெயிச்சிட்டார். சிக்கல் என்ன? திமுக அதிமுக இவங்களை விரும்பாம தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. அப்போ அவங்களே கொண்டு நீங்கள் திருப்பி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க தூய சக்தியாக இருக்க முடியும். தாவேக்காவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுல யாருக்குமே இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும். ஆனால் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பொதுவான சூத்திரம் தான் இருக்கிறதுல காலகாலம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதா ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக செயல்படணுங்கிறது தான். அண்ணா வணக்கம். வணக்கம் கவிப்பிரியா. மதிமுகவினுடைய பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. பொதுக்குழு அதுல 2 எம்எல்ஏக்கள், அதாவது மதிமுகவில் திமுக சார்பாக 4 இடங்கள் கொடுத்தாங்க. முதல்ல அதுல என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்க்கலாம். 3 இடங்கள்ல நீங்க உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும் அப்படின்னும், ஒரு இடத்துல நீங்க உங்களுடைய சின்னத்துல நின்னுக்கோங்க அப்படின்னு முன்னாடி திமுக தலைமை சொல்லியிருந்தது. ஆனா அதன் பிறகு அது மாறுச்சு. நம்ம முன்னாடியே அதை பேசியிருந்தோம். இப்போ அந்த 4 இடங்கள்ல 2 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த 2 எம்எல்ஏக்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்துல கலந்துக்கல. அதில் ஏற்கனவே செந்தில் செல்வன் அவர்கள் திமுகவில் இணைய போவதாக தகவல் இருந்தது. இன்னொருத்தரும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துக்கல. இது முதற்கட்டமாக நம்ம எப்படி பார்க்கலாம்? இன்னொரு பக்கம் என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களை வைகோ அவர்கள் சந்தித்த பிறகு ஒரு விஷயத்த ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார். என்னன்னா, நீங்கள் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிடுங்க, அதன் பிறகு அங்கே இடைத்தேர்தல் வரும்ல, அங்கே நான் அதற்காக பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த குதிரை பேரத்தை அவர் ஏத்துக்கிட்ட மாதிரியான ஒரு மனநிலையில தான் பேசுறாரு. இது ரெண்டுத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மதிமுகவோட எம்எல்ஏக்கு இருக்கக்கூடிய அந்த சுயமரியாதை உணர்வு, அதுக்கப்புறம் நம்மளை மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு பண்ணியிருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நினச்சிருக்கிற அந்த எண்ணத்தை முதல்ல நம்ம பாராட்டணும், பதிவாகவே எழுதியிருந்தார், வரவேற்கணும். இப்போ முதல்ல வரவேற்கத்தக்க ஒரு முடிவு அவங்க 2 பேர் எடுத்த முடிவு. ஏன்னா இது எல்லாமே செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய தேர்தல்கள். இது மக்களாட்சிக்கே அல்லது மக்களுடைய முடிவுகளுக்கு எதிரான ஒரு விவகாரம். இது சட்டத்தில் வாய்ப்பு இருக்குன்னு இவங்களாம் பயன்படுத்துகிறாங்க, இதை நியாயப்படுத்துகிறாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கிறதே ஒரு கொடுமையான ஒரு விஷயம் முதல்ல. இரண்டாவது, மரியாதைக்குரிய மதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் இப்போ அவங்க போய் ஆதரவு கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம் ஒன்று வரும், அந்த வசனம் மாதிரி தான் இருக்குது, எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மதிமுக கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, யார் உங்களை கூப்பிட்டா? அவங்க கேட்டதை அந்த 2 எம்எல்ஏக்கள் வந்தால் நீங்கள் கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும்னு நினச்சாங்க. அந்த 2 எம்எல்ஏக்களும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ராஜினாமாலாம் பண்ண முடியாதுன்னு ஒரு தன்மான உணர்வோட ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அரசியலுக்கு தங்களை வகுத்து கொண்டு இப்போ அவங்க நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பல மதிமுகவினுடைய தோழர்கள் மூத்த நிர்வாகிகள்லாம் போய் திமுகவில் போய் நினச்சதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பல பேர் போனாங்க, இப்போ இன்னும் நிறைய பேர் போகிறாங்க. நிறைய பேரை நீங்கள் ஒன்றும் நினச்சிக்க கூடாது. அப்போ மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்களா? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10 பேர் சத்திரம் கூட இவ்வளோ பேர் வருவாங்க, அவங்களாம் போய் சேர்ந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் பலகாலமாக நம்பின ஒரே மனிதர் ஐயா வைகோ.
அவர் கட்சி தொடங்கும் போது கிட்டத்தட்ட அந்த அவர் பொதுக்கூட்டத்துல 10 லட்சம் பேர் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அவருடைய பிளவு மட்டும்தான் தமிழ்நாட்டுல செங்குத்து பிளவுன்னு பேசினாங்க. ஏன் செங்குத்து பிளவுன்னு சொன்னாங்கன்னா அப்படியே பாதியா போனாங்க. 9 மாவட்ட செயலாளர்கள் போனாங்கன்ற பண்மையில கூட நம்மளுடைய நம்ம ஊடகத்துல நம்ம தோழர் சங்கீத் குகன் ஒரு பேட்டி எடுத்திருப்போம். அதில் ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ நீங்கள் அண்மையில் மரியாதைக்குரிய ஐயா KSR பேட்டி எடுத்துட்டு வந்துருப்பீங்க. அவர் இன்னும் பல வரலாறுகளை உங்களுக்கு சொல்லியிருப்பார். நேர்களும் நம்ம பார்க்க தான் போகிறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, வைகோ அவர்களுடைய இந்த வரலாறு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அது ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுல அவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது. அவருடைய வன்மைக்கு நிகரான ஆள் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. கேள்வி கேட்கும்போது ஊடகவியலாளர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எதன் அடிப்படையில் நீங்கள் போய் ஒன்று சேர்ந்தீங்க, இன் வாட் பேசிஸ் யூ ஆர் அலை வித் டிவிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்க, அடிச்சுக்க முடியாத ஒரு பதில். கரப்ஷன் கமிஷன் எல்லாம் எதுவுமே இல்லை, ஒழிஞ்சு போச்சு, லஞ்சம் ஊழல் எதுவுமே இல்லை, அந்த நோக்கத்துக்காக சேர்ந்தேன். அப்போ பிஜேபி கூட போய் சேருங்க. பிஜேபியை கரப்ஷன் கமிஷன் இல்லாத ஆட்சியை உருவாக்கும்னு சொல்கிறாங்க பல மாநிலங்களில். மோடியினுடைய ஒரே முழக்கம் காங்கிரஸை ஒழிப்பதற்கு அது ஒன்று தான். போய் சேர்ந்தவர் தானே, இருந்தவர் தானே. 2014 மோடியை இந்தியாவின் பிரதமராக்குவதற்கு தமிழ்நாட்டின் பட்டு தொட்டியங்கும் பிரச்சாரம் பண்ண ஒரே மனிதர் ஐயா வைகோ தானே. விஜயகாந்த் சுமந்துக்கிட்டு அதற்கும் மரியாதைக்குரிய ஐயா இன்னைக்கு அவர் அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் நம்ம அவர் பேரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஐயா தமிழருவி மணியன் அவரும் தான் இருந்தார் அன்னைக்கு. அப்போது மோடியை தூக்கி சுமந்த வைகோ அவர்களுக்கு இனிமேல் யாரை தூக்கி சுமக்க தான் அவருக்கு கூச்சப்படுவார். அப்போ தத்துவார்த்த ரீதியில், தத்துவத்தின் அடிப்படையில், ஒரு கொள்கை முழக்கத்தின் அடிப்படையில், ஒரு வேலை திட்டத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணிக்கு அவர் போயிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.001% கூட கிடையாது. வெறும் பதவி அதிகாரம், இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் அவர் போயிருக்கிறார். இல்லைன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ திமுகவினுடைய ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான சில திட்டங்கள் நடைபெற்றது, அது நடந்திருந்தால் அது மோசடித்தனமானதுன்றாரு. அவருக்கு தான் அப்போ அவர்கிட்ட யாரும் டிஸ்கஷனே பண்ணல, ஊரறிந்த ரகசியம் அப்படி சொல்றாரு அவரு. என்னன்னா அந்த விஷயத்துக்காக நான் கூட்டணி முறிக்கிறேன் ஓப்பனா சொல்லிட்டு போங்க, நான் அதுக்காக முறிக்கிறேங்க, இப்படி ஒன்று முயற்சி பண்ணாங்க அதுக்காக முறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போங்க. இல்ல பொதுக்கூட்டத்துல பொதுக்குழு கூட்டத்துல இதுவும் பேசப்பட்டதுன்னா அவர் சொன்ன காரணத்தை நம்ம உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்றேன். மரியாதைக்குரிய ஐயா வைகோ சொன்ன காரணம், கரப்ஷன் கமிஷன் ஊழல் லஞ்சம் எதுவுமே இல்லாத ஆட்சி வந்துருச்சுன்றாரு. அவ்வளவுதான், உருவாயிருச்சு இல்ல. எல்லாம் இப்போ கரப்ஷன் ஃப்ரீ ஒரு சொசைட்டியை உருவாக்கணுங்கிற நோக்கம் எல்லாருக்குமே இருக்குது. அதை நோக்கி இப்போ நம்ம பயணப்பட ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதற்கு நம்ம பயணப்பட தான் போகிறோம். ஆனால் உடனடியாக நடந்து விட்டதாகவும் நடந்துவிட்ட காரணத்துக்காக தான் நாம் நினைச்சிருக்கோன்னு சொல்கிறாருல்ல. இப்படி 40 நாள் நடந்துச்சு, 40 நாட்களில் ஊழல் ஒழிஞ்சு போச்சா? அதற்கான ஆக்டிவிட்டிஸ் இவங்க பண்ணுறாங்க தான், நான் மறுப்பதற்கு இல்லை. அண்மையில் அறப்போர் இயக்கம் கூட பார்ட்டி ஃபண்டு குறித்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அதே போல் இந்த ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு இந்த டெண்டர்களை ரத்து பண்ணாங்க இல்லையா, அதன் பின்னணி குறித்து பேசியிருந்தாங்க. ஸோ இவங்க மேலே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் வெளியேறுவதற்கு என்ன சாலிட் ரீசன் இருக்குது? சரி, நீங்கள் வெளியேறுவது இருப்பதெல்லாம் அவங்களுடைய சுய விருப்பம் சார்ந்தது. இன்னொரு விஷயத்தை வெளிப்படையாக அவர் பேசுகிறார், அதுதான் நம்ம டிபேட்டே நம்ம பண்ணணும். என்னது? மரியாதைக்குரிய தாவேகாவின் தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி என்னை கேட்டார், நான் என்கிட்ட வெளிப்படையாக சொன்னார், அப்படி பண்ணாங்கன்னா அவங்க இடத்துல பிரச்சாரம் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணுறா அவங்க இன்னும் நல்ல பொசிஷனுக்கு. நல்ல பொசிஷன் என்ன அர்த்தம்? அமைச்சரவையில் ஏதாவது ஒரு அமைச்சரை ஓட்டு கொடுப்பாங்க, கொடுத்தாங்கன்னா மதிமுகங்கிற கட்சியை வளர்க்கலான்ற ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்கிறாரு. உண்மையிலேயே ஆராசா சொன்ன ஒரு கூட்டில் உண்மை என்னன்னா, கலைஞர் அரங்கத்துக்குள்ளேயே மதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் இல்லை, கட்சி கொடுத்தே முடிச்சிடலாம், மொத்த கட்சியுமே அவ்வளவுதான் இருக்கும். தப்பாக சொல்லலை, இருக்க யதார்த்தத்தை பற்றி நம்ம பேசுவோம். அப்போது நீங்கள் வெளிப்படையாக தாவேகாவின் தலைவர் உங்களிடம் ராஜினாமா பண்ண சொல்லி கேட்டார் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? பொருள் என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இருக்கிறது 107 தான், அவங்களுக்கு தேவை 118. அப்போ மிச்சம் அவங்களுக்கு எவ்வளோ தேவை? 11 இடங்கள் தேவை இல்லையா? அந்த 11 இடங்கள் காலியாக வரைக்கும் அவங்க சும்மா விட மாட்டாங்க. நான் எழுதி, நீங்கள் வேணால் பாருங்கள். மரியாதைக்கோடு திருமாவளவன் சொன்னார், என்ன சொன்னார்? இந்த நாளோடு நின்னதுக்கு காரணமே நாங்கள் தான், இல்லைன்னா அவங்க அதிகமாக போயிருப்பாங்கன்னு. நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னது?
புரியல எனக்கு. இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ அவரும் இன்னைக்கு போய் தன்னுடைய எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. கட்டாயமாக இவங்களாம் ஒன்றா என்ன பண்ண போகிறாங்கன்னா வருகின்ற வாரத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து போய் இணைய போகிறதா சொல்கிறாங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, விராலிமலை தொகுதி விஜயபாஸ்கர், அவர் மேலே குட்கா வழக்கு இருக்குது, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் பலவிதமான குற்றச்செயலில் ஈடுபட்டாருங்கிறதுக்கான பல முகாந்திரங்களை அறப்போர் இயக்கம் வச்சிருக்கிறாங்க. அவரை நீங்க உங்க கட்சிக்குள்ள உங்க முன்னாடி சேர்த்துக்கிறீங்கன்னா அவர் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாராம். விஜய் முன்னாடி தாங்க நான் கட்சியில் ஜாயின் பண்ணுவேன், எனக்கு இந்த ஆனந்த் அவர்களோ அல்லது ஆதவ அர்ஜுனா அவர்களோ முன்னால ஜாயின் பண்ண மாட்டேன். நான் ஜாயின் பண்ணால் அந்த கட்சியின் தலைவர் இருக்கணும், யார் முதலமைச்சர் இருக்கணும், அப்போ தான் ஜாயின் பண்ணுவேன்னு பிடிவாதமாக இருக்கிறாராம். அதான் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குன்றாங்க. எப்படி இந்த பிடிவாதமாக ஒரு கரை படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரராக அறியப்படக்கூடிய ஒருத்தரை உங்களுடைய மிகப்பெரிய செலவு இயந்திரத்தில் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் சொந்தமாக போகிறீங்களா? அப்படி அவங்கள சேர்த்து தான் உங்கள் கட்சி நீங்கள் வளர்க்கணுமா? அந்த இடத்துல உங்க கட்சி இருக்குதா? அங்க வந்தோடனே எல்லாருமே தூய்மையானவர்களாக மாறிவிடுவாங்க, எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டாங்க, நிர்வாக ரீதியா எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்னு தாவக்கவனர். அது எப்படிங்க தவறான மனிதர்களாக அறியப்பட்டவர்களை அழைச்சு கொண்டதும் கட்சி சரியான நபர்களாக அவங்க மாறிடுவாங்க? எனக்கு புரியல, இது எப்படி சாத்தியமாகுது? தலைமை சரியா இருந்தா கீழே இருக்கவங்க எல்லாருமே சரியா இருப்பாங்க அப்படின்னு அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. ஆனா பொதுமக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டேன்? இந்த 2 திராவிட கட்சிகள் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஊழல் மனித நபர்களாக மாறிட்டாங்க, அவங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, அவங்க செயல்பாடு சரியில்லை, தனி மனித ஒழுக்கம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை, அதனால உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்களுக்கு கொடுத்து கட்சி சேர்த்து வலிமைப்படுத்திங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கு ஓட்டு போடணும். நீங்கள் வாக்களித்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நம்பியவர்களை நீங்கள் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அவங்க நினைக்கலாம் மக்கள்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, மக்களுக்கு தெரியும்னு. மக்களுக்கு எல்லாமே தெரியும் சார். மக்கள் திரும்ப ஒரு இடத்துல பேசியிருக்காருங்க, சூப்பரான விஷயங்க. நான் பல இடங்களில் பதிவு பண்ணேன், இப்போ மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன், சரியான விஷயம். பல காலங்களாக இருந்த திமுக எதிர்ப்பை அந்த விஷயத்தை அறுவடை பண்ணியிருக்கிறாரு தாவேகத்தில் திரு விஜய் அவர்கள். அதான உண்மை. பல காலங்களாக தமிழ்நாடு திமுக எதிர்ப்புங்கிறது ரொம்ப வீரியமாக இருக்குது. அதான் அண்மை காலங்களாக கடந்த 10-15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளில் வீரியப்படுத்தினதான் நிறைய பேருக்கு பங்குண்டு. நான் பல முறை பேசியிருப்போம். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் திமுக எதிர்ப்பை பல பேர் ஷார்பன் பண்ணாங்க. எடப்பாடிக்கு அதில் பங்கு இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு பங்கு இருக்குது, அண்ணாமலைக்கு பங்கு இருக்குது, ஏங்க சவுக்கு சங்கர் கூட பங்கு இருக்குன்னு சொன்னமேங்க. ஏன் சொன்னோம்? இவங்கெல்லாம் திமுக எதிர்ப்பை ரொம்ப வீரியமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. மீண்டும் இவங்க வந்ததுன்னா நாடு சுடுகாடாக மாறும்னு சொன்னாங்க. திமுக வரக்கூடாது முடிவெடுத்த மக்கள் யாரை விரும்பினாங்க? தாவேக்காவை விரும்பிட்டாங்க. இப்போ மேட்ரு என்னன்னா, திமுக எதிர்ப்பு இயல்பிலே இருக்கிறது, அதை அறுவடை செய்வதற்கான ஆட்கள் சிறனவர்களாக இல்லாதன் காரணமா அல்லது மக்கள் நம்பிக்கை குரலாக இல்லாதன் காரணமாக அவங்க யாரும் ஜெயிக்க முடியாமல் இருந்தாங்க. இவர் வந்தார், ஜெயிச்சிட்டாரு. இப்போ சிக்கல் என்ன? திமுக அதிமுக இவங்களை விரும்பாம தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. அப்போ அவங்களே கொண்டு நீங்கள் திருப்பி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கன்னா தூய சக்தியாக இருக்க முடியும். இப்போ இவரும் ஒரு பெரிய வாஷிங் மிஷினாக, எப்படி பாஜக ஒரு வாஷிங் மிஷினாக நம்ம அறிகிறோமோ, எப்படி திமுக செந்தில் பாலாஜியை பற்றி கேவலமாக பேசிட்டு செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஊழல் ஆளை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நீங்கள் தூய நபராக மாற்றினீங்களோ அதே மாதிரி தான் தாவேக்காவும் பண்ணுது. இல்லை, எங்கள் கட்சிக்கு வந்து சேர்ந்த பிறகு அவங்க ஏதாவது நிர்வாக ரீதியாக ஏதாவது தவறு செஞ்சாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கேள்வி எழுப்புறதுல சரி அப்படின்னு நாங்கள் எடுத்துப்போம். ஆனால் இப்போவே வந்து குற்றம் சாட்டுறது தான் நாங்கள் எப்படி எடுத்து ஏற்கனவே அவர் மேலே இருக்கிற கரைக்கு என்ன பதில்? அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. நீங்க அவர் சரியா செயல்படுறன்னு சொல்றீங்களா? அதுக்கு என்ன, நான் எப்படி நம்புறது? அதை அதான் கேட்குறேன். உங்க கட்சியில இல்லாத நபர்களா அங்க? அந்த சொந்த கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனை இருக்கு. தாவேக்காக்குள்ளேயே புதுக்கோட்டை சேர்ந்தவர் வந்து அந்த ஃபர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அறந்தாங்கிக்காரு. அவங்கெல்லாம் உள்ளுக்குள்ள பேசுறப்ப வேண்டாம் சேர்க்காதீங்கன்னு சொன்னதா தகவல். சேர்க்காதீங்க, வேண்டாம், நம்ம கட்சிக்கு தேவையில்லாத இழுக்கு தான் வரும்னு சொன்னதா தகவல். சரி, அங்க செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு, அமைச்சர் செங்கோட்டையன். அதிமுக கூடாரமே இங்க வரும்போது அவர் என்ன, அவர் தரப்புல இருந்து சொல்லப்படுது? அவருக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் நெருக்கடிலாம் கிடையாதுமா. அதாவது இப்போ நான் வரும்போது கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு வந்தேன். அதில் வந்து லைஃப்பில் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டான டைமில் ஒரு இடத்துல கம்பல்லேருந்து ஹைக் வரும்போது ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதுவாகிடலாம்.
அப்புறம் என்னதான் ஹார்ட் ஒர்க்கு போட்டு என்னதான் பண்ணாலும் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சீமான் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூடவே கலீக்ஸ் இருந்தாலும் அவனை எக்ஸாம் டைமில் நம்பாதீங்கன்னு ராகுல் காந்தி ஸ்டாலின் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு தாவகத்தில் விஜய் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது நீங்கள் செங்கோட்டையனை பற்றி கேட்கும்போது. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு உள்ளுக்குள்ளே எதுவும் பெரிய நெருக்கடிகளோ சிக்கல்களோ கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு பார்வை என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக கூடாரத்தை காலி பண்ணுறதுக்கு முதன்மையாக வேலை செய்கிறவரே அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்த்து இவர் வந்து இங்கே வந்தார் இல்லையா, அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு இல்லையா, நான் தான் வந்து அதிமுகவை இங்கே கொண்டு வரேன் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் போயிட்டு இருக்கு. கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாருங்க. அவருக்கு நோக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து அவமதிச்சது, அவமரியாதை செய்யறதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு அவர். கேட்டிங்கன்னா உண்மையிலே தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூலஸ்ட் குக்கம்பர் மாதிரி இருக்கிற ஒரே ஆள் பார்த்து எடப்பாடி பழனிசாமி தான். கட்சியே காலி ஆயிட்டு பிரச்சனையே இல்லை, கவலையே கிடையாது. எனக்கு போறதுன்னா போ, இருந்தா இரு, இல்லாட்டி போ. என் கட்சிக்கு நான் தான் ஓனர், இருக்கிறவங்க இரு, இல்லாட்டி போ. நம்ம ஊடகத்தை ஒரு பேட்டி எடுத்திருந்தோம் நம்ம எலெக்ஷன் டைம்ல. மறதுக்குரிய முன்னாள் எம்எல்ஏ KP கந்தன் கூட பேட்டி எடுத்திருந்தோம். அவர் தன் மகனோட போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு தாவேக்கால. தன் மகனோட போய் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. சொல்லணும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் பெற்ற ஒரு நபர் தான் அவர். அப்போ அதிமுகலேருந்து யார் வேணா போங்க, எனக்கு என் கட்சி இருக்குது, ரெட்டலை இருக்குது, நான் வளர்ந்துக்கிருவேன் அப்படின்னு அவர் நம்புறாரு. அது வந்து காலம் தீர்மானிக்க போது எந்த இடத்துல போய் அவர் நிப்பாட்ட போகிறாங்கிறத காலம் தீர்மானிக்க போதுங்கிறது வேற. எதுக்காக இந்த விஷயத்துக்கு நான் பேக் டு தாவேக்கா, வெளிப்படையாக 2 MLA ராஜினாமா பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கன்னா அது பேர் என்ன சார்? அது பேர் என்ன? அது பேர் குதிரை பேரம் தானே, வேற என்ன அதுக்கு பேர் வைப்பீங்க? சரி, குதிரை பேருன்ற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ஒட்டக பேரன் கூசுதா, வேற ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. அது சரியான முறையான்னு நான் கேட்குறேன், அவ்வளவுதான். அப்போது அதை ஏன் அந்த அவநம்பிக்கையோட தாவேக்கா இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அது வந்து உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக அரசியலே கிடையாது. நீங்கள் பாருங்கம்மா, வெளிப்படையாக செயற்கை ஒரு தேர்தலை உருவாக்குறாங்க. இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா செயற்கையான கூட்டணிகள் உருவாகத்தான் செய்யும். இவங்களோட அவங்க சேர்றாங்களே, அவங்களோட இவங்க சேர்றாங்க, ஏன் பதற்றப்படுறீங்க? நீங்கள் பண்ணுறீங்க, அப்போ அவங்கள தானே பண்ணுவாங்க. நீங்கள் மட்டும் கொள்கைன்னு பேச மாட்டீங்க, எந்த கோட்பாடுகளுக்குள்ளும் எந்த விதமான வரையறைக்குள்ளும் நீங்கள் உங்களை வச்சுக்க மாட்டீங்க. மற்றவங்க மட்டும் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சுன்னா, இவர் பார்த்து அங்கே போட்டாரு, அவர் பார்த்து இங்கே போகிறாருன்னு ஏன் பேசுகிறீங்க? உங்களுக்கு வந்தால் ரத்தம், அவங்களாம் தக்காளி சட்னியா? எல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் நேர்த்தியாக ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தீங்கன்னா அவங்க நேர்த்தியாக ஒழுக்கமாக நேர்மையாக நீ கேள்வி கேட்கலாம். நீங்களே சரியாதப்போ அவங்க எப்படி கேள்வி கேட்பீங்க? அப்படி நியாயமாக இருக்கும். இப்போ கூட அந்த தாவேக்கா ITவிங்கோட அந்த பதிவு பார்த்தீங்கன்னா நீங்கள், ஆமாம், இப்போது டிஎம்கேனுடைய ஜென்சி டிஎம்கே அப்படின்ற ஒரு அமைப்பு ரொம்ப வீரியமாக சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதனுடைய நீட்சியாக கூட அதனுடைய செயல் தலைவரோ யாரையோ கைது பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அது நீர்த்து போச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோஃபா மாடல், அந்த வார்த்தை வந்து இப்போ ஃபேமஸ் ஆச்சுல, அதாவது சோஃபா சட்டப்பேரவை அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டப்பேரவையை அவங்க நடத்தியிருக்காங்க டம்மியாக. இதில் வந்து சபாநாயகர் மற்றும் பலர் அந்த மாதிரி பேர்லாம் வந்து வித்தியாசமாக வச்சு கேள்விலாம் கேட்குறாங்க. என்னன்னா தாவேக்காவினரை மட்டுப்படுத்தணும், அவங்கள வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற தொனில தான் அது அமைஞ்சிருந்தது. இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் டிவிகேவினுடைய ITவிங் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கொச்சையாக அவங்க ஒரு பதிவு எழுதுகிறாங்க. முதல்ல நம்ம இந்த டிவிகே ITவிங்க்கு அப்புறம் வருவோம். டிஎம்கேனுடைய ஜென்சி கிட்ஸ்லாம் இந்த மாதிரியான ஒரு போலியான ஒரு சட்டப்பேரவை, அதாவது சோஃபா சட்டப்பேரவை அப்படின்னு வந்து வச்சு டிபேட் பண்ணுறதெல்லாம் எப்படி ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் விட அதில் ஒரு காமெடி ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அந்த நிகழ்ச்சியை பண்ண பெரும்பாலும் ஜென்சி கிடையாது. அந்த நிகழ்ச்சியில் அந்த ஒரு காமெடியாக பண்ணணும், நகைச்சுவையாக பண்ணணும்னு பண்ணுறாங்கல்ல, அதில் இருக்கிற சில பேர் எனக்கு தெரியும், சில பேரோட நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்க யாருமே ஜென்சியே கிடையாது. 40 வயசு 30 வயசுக்கு மேலே இருக்காங்க. வயசு தான் சொல்ல விரும்பலை நான். பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, வயசு சொல்ல விரும்பலை. பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவைக்காக அவங்க பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுறாங்க. உண்மையிலேயே அது அங்கே அந்த அரங்க கூட்டத்தில் இருக்கவங்க கூட அது அரங்க கூட்டத்தை தாண்டி வெளியில் போயிருக்காது. அது நகைச்சுவையாகவும் இல்லை, அவ்வளோ கிரிஞ்சு எலமெண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா. பார்த்தா நகைச்சுவைக்காக பண்ணுறீங்க, பட் சிரிப்பே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இரிட்டேட்டிங்னு சொல்ல மாட்டேன்,
இரிட்டேட் பண்ணுறது கூட நீங்கள் ஒரு கண்டென்ட் வச்சுருந்துருக்கணும். அதில் அப்படி கூட ஒரு கண்டென்ட் இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லி பண்ணுறாங்க அப்போ இந்த பசங்க. அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஜென்சி மீட்டப் கிடையாது. ஆனால் அவங்க ஜென்சின்னு சொல்லிக்கிறாங்க. உண்மையிலேயே ஜென்சி கூப்பிட்டு வந்தீங்கன்னா வந்து இதை விட கொஞ்சம் வேறு ஏதாவது பெட்டராக கூட பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கோங்க அப்படின்னு தோணுது. ரெண்டாவது அவங்க பண்ண அந்த கான்செப்ட் வந்து அவ்வளோ ஆரோக்கியமான கான்செப்டும் கிடையாது. ஒரு திமுக ஜோதின்னு ஒரு பெண், அவங்க தூக்கினவங்க பேர் ஜோதி. அவங்க வந்து கையில் ஒரு குழந்தை வச்சுருக்கிற மாதிரி ஒன்று வச்சு ஒன்று பண்ணுறாங்க. சும்மா அது ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுறாங்க. அவங்க பேசுகிற கான்டென்ட்டு, அப்புறம் அதுக்கு விஜய் மாதிரி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் திமுகவே கிடையாது. முதல்ல அவர் பெண்ணில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவர் தந்தை பெரியார் திராவிட கழகமோ திராவிட விடுதலை கழகமோ, அவர் திவிகாவோ தாப்பத்திகாவோ தான். திமுக தான் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுனால அங்கே போய் சேர்ந்துட்டாரு. இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் போர்ட் கூட எழுதுறேன் அப்படிங்கிற பேரில் அது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. இப்போ என்ன நம்ம மேட்ருக்கு வரணும்னா, இது வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஒரு மொக்க ஷோ. அது வந்து அவங்களே வந்து பெருசாக என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. அது ஓடவும் ஓடலை, பெருசாகவும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலை. இந்த ஷோக்கு பதில் சொல்கிறான்ற பேரில் இவங்க பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அது அதை விட ரொம்ப ரொம்ப கேவலமான மொழிநடை. தாவேக்காவோட மொழிநடை இருக்குது. அது ரொம்ப அசூயையான, ஆக்வர்டான, ஒரு அருவருப்பான, டிஸ்கஸ்டிங் மொமெண்ட். அது ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஐடிவி பேஜில் நீங்கள் எப்படிலாம் எழுதலாமா? படிக்கவே முடியல. ஓ, அவங்க போட்ட வீடியோவை இதன் மூலமாக நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. ஓ, இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு. உண்மையிலேயே அவங்க போட்ட வீடியோவை யாரும் பெருசாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. தாவேக்காவை எதிர்க்கிறேன்ற பேர்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப திமுக தவிக்கிறாங்க. இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே வெறும் சென்சி, வெறும் இந்த இன்ஸ்டாகிராமு இதனால மட்டும்தான் தாவேக்கா ஜெயிச்சதுன்னு நினைக்கிறாங்க. அது ஒன் ஆஃப் த ரீசன். அது ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் கிடையாது. மெயின் ரீசன் உங்க மேல இருக்கிற வெறுப்பு உணர்வு, உங்க மேல இருக்கிற ஆதங்கம், உங்க மேல இருக்கிற போதாமை தானே. அதை நீக்குவதற்கு நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க? இல்லைண்ணா, இப்போ ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தினாங்க. திமுகவினுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்லாம் போயிட்டு எல்லா மாவட்டத்திலயும் போய் ஆய்வு பண்ணி ஒரே மாசத்துல நடத்தி ஒரே மாசத்துல முடிச்சு ஒரே ரிப்போர்ட் வந்துருச்சு அவங்களுக்கு. நீங்க சொல்றது கேளுங்க. சூட்கேஸ் மூலமா வந்து எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் போய் கொடுத்தாங்க. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? இது வரைக்கும் இல்ல. தலைமை வந்து என்னன்னா நடவடிக்கைலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும், முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சதாகவும் ஒரு செய்தி வருது. இப்ப நீங்க எதுக்கு கண் துடைப்புக்காக ஆய்வு கூட்டம் நடத்துறீங்களா? அப்ப இப்ப எப்படி வந்து கட்சி வளரும், இல்ல நிர்வாகிகளுக்கு வந்து திமுக தலைமை மீது ஒரு நம்பிக்கை வரும்? தாவேக்காவை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுல யாருக்குமே இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. அது வந்து திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும். ஆனால் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பொதுவான சூத்திரம் தான் இருக்கிறதுல காலகாலம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான். ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்படணுங்கிறது தான். எதிர்கட்சினா என்ன? நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய பிழைகளை, நிர்வாக சீர்கேடுகளை, ஊழல் போக்குகளை அம்பலப்படுத்தி நீங்கள் வந்து எதிர்கட்சியாக செயல்படலாம். அதுக்கு தான் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை ஏன் இவங்க உடனே கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அதை பற்றி பேச நீ யாரான்னு மக்கள் கேட்டவங்களும் ஒரு பயம். இப்போ அதை பற்றி மற்றவங்க இப்போ பாமக கேட்கலாம், இல்லை நாம் தமிழர் கட்சி கேட்கலாம். ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. அவங்க கேட்கட்டாலும் ஒரு நியாயம் இருக்குது. அல்லது மற்ற யாராவது கேட்கலான்னு சொல்லுவாங்க. பட் இவங்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டாங்களே. இப்போ இவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குமானா? ஏன்னா இப்போ நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பா இல்லை இவங்க ஊழல் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு அது தொடர்பா வந்து பேசும்போது, கடந்த காலத்துல திமுக வந்து என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் சார்ந்து இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கிறதுனால இவங்க கேட்காம இருப்பாங்களோ? இல்லை, என்னுடைய யார் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இவங்க தாவேக்கா வந்து நடவடிக்கை எடுக்குமோன்ற அச்சம் திமுகவுக்கு இருக்கான்னு கேக்குறேன். ஓ, அதாவது அதை பத்தி பேசுறோம் நம்ம மேல அட்டாக் பண்ண நினைக்கிறாங்களா? அப்படி பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இயல்பாவே அவங்க அட்டாக் பண்ணி தானே இருக்காங்க அவங்க. இப்ப மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சரா இருந்த திரு சிவசங்கர் இருக்காரு. இப்ப ஒரு வழக்கு பதிவு பண்ணி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வழக்கு பதிவு பண்ண போறாங்க. வீரியமா வந்து பேசாத முன்னாடியே இந்த மாதிரி நடக்குது. ஒருவேளை வீரியமா பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சட்ட ரீதியா ஏதாவது நடவடிக்கை ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஸ் பண்ணுங்க, ஜெயிலுக்கு போங்க, உள்ளே இருங்க, 6 மாசம் உள்ளே இருங்க, கஷ்டப்பட்டு வாங்கங்க. வெளியில தப்பு பண்ணோம், தண்ணி குடிச்சு தானே ஆகணும், பண்ணிட்டு வாங்க. அதுக்குன்னு இப்படியான கிரிஞ்சு எலமெண்ட்டை கையில் எடுத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது உங்களால. ஜென்சியே விரும்ப மாட்டாத. நீங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த வழியை விட்டுட்டு வேற பாதை சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இது ஒர்க் அவுட் ஆகாத எலமெண்ட்டு. இந்த ஒர்க் அவுட் ஆகாத எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க தான் அதை ட்ரை பண்ணி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்க்கிறன்ற பேரில் தாவேக்காவோட ஐடி விங் அஃபிஷியலாக பண்ணியிருக்கிறாங்கல்ல, அது ஒரு அவலமான பதிவு.
அது ஒரு அவலமான பதிவு என்ன கேட்டிங்கன்னா. படிக்க அதை வேணாம் படிங்களேன், அதை படிங்களேன். எனக்கு கஷ்டமாக தான் படிக்கவே இருக்கும், முடியல. ஆமா. கஷ்டமாக தான் இருக்கும், படிச்சிருங்க. கொத்தூஸ் கூட்டத்தோட கத்தூஸ் நிகழ்ச்சிங்க எல்லாம் கழுவப்படாத கக்கூசா மாறிட்டு வருது. சட்டசபையை கலாச்சா சட்டம் தன் கடமையை செய்யுன்றது கூட தெரியாம போலீஸ் வண்டி சத்தம் கேட்டாலே வீட்டில் ஆள் இல்லைன்னு சொன்ன கூட்டம் குலை நடுங்கி போய் குமுறி கதறி நாரி போய் நின்ன வரலாற நாடே அறியும். ஆனா கைப்புள்ள கணக்கா இப்ப சட்டசபை சட்டம் கூட தெரியாம கதறிட்டு இருக்காங்க. சொல்ற ஊழல் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்கன்னா லொஜக் வஜக் புஜக்னு நக்கல் நையாண்டியா பேசுறத நினைச்சு காமெடி கிச்சடிக்கின்ற கூட்டத்துக்கே இவ்வளவு இருந்தா உங்க உதறல் நிதி ஒரு பக்கம் துபாய் குறுக்கு சந்தில நின்னுக்கிட்டு அரசியல் துப்பறிவாளன் வேலைய பாக்குறாரு. டீம்கா கட்சிய ஃபாரின்ல நடத்த லொகேஷன் திமுக இல்ல டீம்கா டீம்கா தான் எழுதியிருக்காங்க. அவங்க டீம்கா கட்சிய ஃபாரின்ல நடத்த லொகேஷன் பார்த்துட்டு இருக்காரு. உங்க திகார் பூஜாவுக்கு வேற கைப்பிடியும் காதும் கழண்டு கீழே விழுந்ததால மரக்கழண்டு போய் கத்திக்கிட்டு சுத்துறத பார்த்தா ஐயோ ஐயோ காமெடி ரகம்தான். அல்ட்ரா புல்ட்ரா ஆரோமெட்டிக்ஸ் புசுக்கு அரசியல் செய்யற தீய சக்தி டீம்கா நிலைமைய பார்த்தா டீக்கடை பாய்லர் கூட கொதிக்கிறத நிறுத்திட்டு கொரட்டை விடுற சத்தத்துல சிரிக்குது. புல்லட் சைலன்சர் கூட புகா புகான்னு புகை விட்டு சிரிக்குது. ஜென்சி கூட்டம்னு சொல்லிக்கிட்டு பூமர்களை கூப்பிட்டு காமெடி தர்பார் நடத்துறீங்க. இதை பார்த்தா ஜென்சி மனநிலையில இருக்கிற அதாவது ஜென் மனநிலையில இருக்கிற துரைமுருகன் சாரே பெண் மனநிலைக்கு மாறி கடுப்புல உங்க பூரா பேரையும் கடுமையா காமெடி பண்ணி கதற விட போறாரு. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கூட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எத்தனை முறை மிதி வாங்கினாலும் கடுமையா காமெடி பண்ணி கதற விட போறாரு. இதுக்கு மேல அதை கஷ்டப்பட்டு படிக்க முடியல, நீங்க பேசிடுங்க. இல்ல இதுல நமக்கு என்ன காமெடினா, இந்த மாதிரி நாங்கள் எழுதணும்னு நாம் இதை விமர்சனம் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி எழுதணும்னு எங்களை விமர்சனம் பண்ணுறீங்களே, திமுக எப்படி ஆபாசமாக பண்ணாங்க தெரியுமா, அதை பண்ணாங்க தெரியுமா, யார் அதை ஆதரிச்சது? திமுக பண்ணது, திமுக பேசுறது தவறுன்னு தான் சொல்கிறோம். அதுக்காக நாங்களும் இப்படி தான் பண்ணுவோம்னு நீங்கள் கடத்தில் இறங்குறதுங்கிறது ஆரோக்கியமான ஒன்றே கிடையாது. அந்த மொழிநடையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் படிக்க கஷ்டமா இருக்கிறத விட ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா அருவருப்பா இருக்கு நமக்கு அதை படிக்கும்போது. அதுவும் அஃபிஷியல் ஐடிவிங்லயே போட்டுருக்காங்க. பத்தூசு கக்கூசு என்ன வார்த்தை இதெல்லாம் பயன்படுத்துறீங்க? அது தாவேக்காவோட யாரோ ஒரு நிர்வாகி எழுதுனது கிடையாது. தாவேக்காவுடைய அதிகாரப்பூர்வ ஐடிவிங் பக்கத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் அது. தமிழ்ல எழுத முடியுதா அவங்களால? இதனால இப்ப என்ன ஆகுதுன்னா திமுகவும் அதிமுகவும் இப்படி மாறிட்டாங்க. அவங்களும் தமிழ் ஆங்கிலங்கள் எனக்கு தெரிஞ்சு பாமக தான், பாமக விசிக நாத்தாக்கா மட்டும்தான் கொஞ்சம் தொடர்ச்சியாக அவங்களுடைய நடையை மாற்றாமல் இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் கிட்டத்தட்ட இப்படி மாறிடுறாங்க. அது ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றே கிடையாது, ஹெல்த்தி கன்வர்சேஷன் கிடையாது. அது இந்த மாதிரி பதில் கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுக்காமலே இருக்கலாம். அவங்க அந்த தம்பி ஒருத்தரை திமுக காரர் ஒருத்தர் போய் வீட்டில் போய் தேடி இருக்காங்க. அவர் இல்லைன்னு சொன்னாரா என்னன்னு சொன்னார் தெரியாது. அவர் தப்பாக ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. பேசும்போது நடிகை த்ரிஷா அவங்கள ஒப்பிட்டதோ பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. விசாரணை கூப்பிடுங்க, என்ன பேசுனாருன்னு கேளுங்க, தப்பாக பேசினாலும் கூப்பிடுங்க, அது ஓகே, கைது பண்ணதான் தப்பு தான் அது. ஆனால் அதை விழிக்கிற அப்படிங்கிற பேரில் இப்படிப்பட்ட மொழியை பயன்படுத்தினீங்கன்னா யாருக்கு பதில் சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ ஆபாசத்துக்கு பதில் ஆபாசம் தானா? அப்போ அங்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் இங்கே யார் உருவாக்க போகிறீங்க? நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகள் உருவாகக்கூடாது என்பது தான் நல்ல சமூகத்தை படைப்பதற்கான ஒரு மன ஓட்டமாக இருக்க வேண்டுமே தவிர நானும் ஒருத்தர் உருவாக்குன்னு சொல்கிறது கிடையாது. இப்போ அதை தாவேக்கா தோழர்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அநாகரிகமான ஒரு ஒன்று. அதை அவங்க தவிர்க்கலைன்னா அது அவங்களுக்கே நாளைக்கு மனையா முடியும். இவங்க இந்த மாதிரி விரக்தி ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. தலைமையே அந்த விரக்தியில தான் இருக்கா அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்குது. என்னன்னா திமுக தலைவர் முன்னாள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விரைவாக தேர்தல் வரப்போகுது, எல்லாரும் அதுக்கு தயாரா இருங்க, இந்த ஆட்சி மீது மக்கள் ரொம்ப அதிருப்தி அடைகிறாங்க, அதனால எல்லாருமே தயாரா இருங்க, நம்ம அதற்கான எல்லா வேலைகளையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இது விரக்தியின் உச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாததனுடைய வெளிப்பாடாகவும் இது எடுத்துக்கணும். இப்போ இந்த 5 ஆண்டுகளை 2031 ஏப்ரல் வரைக்கும் தாவேக்கா ஆட்சியை கலைக்க முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா சொல்லுவேன் நான் கேட்டிங்கன்னா. 5 ஆண்டுகள் ஆள விடுங்க.
ஆளட்டும், மக்கள் அதை பார்க்கட்டும், மக்கள் முடிவு பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் உங்கள் அரசியலை பண்ணுங்கன்ற. நான் தேவையில்லாம் உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலகட்டத்திலேயே கலைப்பதற்கான வாய்ப்புகளாக சேனல்கள் இருந்துச்சு, அதை பண்ணாதவர் அவர் அப்படின்னாங்க. ஏன்னா மக்கள் அந்த ஆட்சியை பார்த்தாங்க, அது ஒரு அலங்கோல ஆட்சி, அது ஒரு அடிமைகளின் ஆட்சின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க. அப்படி பேசி ஆட்சிக்கு வாங்க சார், அதுக்கு முயற்சி எடுங்க. நீங்கள் எப்போ வேணால் கவுந்துரும், எங்களுடைய ஆதரவில் தான் ஆட்சி இருக்குது, உங்கள் கூட தான் அங்கே போயிட்டாங்கல்ல, ஆதரவு கொடுத்தாச்சு, அமைச்சரவையிலேயே பங்கெடுத்தாச்சு. ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, திருமாவளவன் பேசுகிறாங்க, ஆதரவு கொடுக்குறது தானே போகிறீங்க, அமைச்சரவையிலேயே பங்கெடுத்துறேன்னு கேட்குறாங்க. ஆற்றுக்கு தானே போக சொன்னேன், தண்ணி எள்ளி குடிக்கிறீங்களே, அங்கே மரத்தில் தானே நிழல உட்கார சொன்னா, பழம் பறித்து சாப்பிட்றீங்களே இப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அவர். அது ஒரு நல்ல ஒரு காமெடி போட்டிருந்தாங்க. அந்த வேதம் புது படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும்ல, தேவருங்கிறது நீ என்ன படித்து வாங்கின பட்டமான்னு கேட்கும்போது பலார்னு அரையிற மாதிரி ஒரு காட்சி, அதை போட்டு மீம்ல ஒன்று பண்ணியிருந்தாங்க. திமுகவை வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி. நம்ம கேள்வி என்னன்னா, போயிட்டாங்கல்ல, ஏன் இப்போ இவ்வளோ வருத்தப்படுறீங்க, விரக்தி ஆகுறீங்க, விரக்தியின் உச்சத்துக்கு ஏன் போறீங்க? உங்கள் உடல் மொழியும் உங்களுடைய வார்த்தை மொழியும் அதை வெளிப்படுத்துது வேற. இது ஒன்றும் மெஜாரிட்டி ஆட்சி இல்லை. மெஜாரிட்டி ஆட்சின்னு யார் சொன்னாங்க? மைனாரிட்டி ஆட்சி தான். ஜெயலலிதா அம்மையாரது மைனாரிட்டி திமுகன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, நீங்கள் அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதிர்க்கிறங்கிற பேரில் இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிரிஞ்சு சட்டமன்றத்தை உருவாக்குறீங்க, பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையை பார்க்கணும்ல. ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேஷன் எஸ் அப்படின்னு திமுக வந்து கையில் எடுக்க போகுது. என்னன்னா, இதுக்கு தலைமையே முன்னாள் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். சபாநாயகர் மீது ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வருவோம், அது மூலயமா வந்து ஆட்சியை கவிழ்க்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தாவேக்கால் வந்து சில அதிருப்தி எம்எல்ஏக்களை வந்து திமுக பக்கம் கொண்டு வரலாம், இல்லை ராஜினாமா செய்ய வைக்கலாம், அது மூலமா தேர்தலை வந்து வர வைக்கலாம். அதாவது ஆட்சியில் இருக்கிற நாளைக்கு தன்னுடைய தலைவர் வந்து தனக்கு அமைச்சரவையில கூட இடம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்பிக்கை இருக்கிற அந்த தாவேக்காவில இருந்து திமுக வராங்களாமா? இந்த மாதிரி திமுகவுக்கு அல்லது எதிர்கட்சிக்கு வர வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்ன, நோக்கம் என்ன, அதனால அடைய போற பலாபலன்கள் என்ன? இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் தான் திரும்பவும் சொல்றேன், இவங்க விரக்தியின் உச்சத்துக்கு போய் பேசுறாரு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்னமும் இந்த ஆட்சி கவிழும் அப்படின்னு நம்பிக்கையில இருக்காங்களா, இல்ல அதுக்கான நடவடிக்கை திமுக பண்றாங்க? இல்ல, நான் அதான் சொல்றேன், ரெண்டு வகையில அதை நான் பாக்குறேன். விரக்தியின் வெளிப்பாடு தான் இது. இன்னொன்று, தன் கட்சிக்காரங்களா பூஸ்ட் பண்ணலாம், தோண்டு போயிடாதரா, இருடா, பண்ணலாம்டா, செய்யலாம்டான்னு. இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுல போட்டி போடுங்க, 6, 10, 15, 20 வந்து தொலைய போகுது. ஏன்னா எப்போ இவங்க ஒட்டுமொத்த பேரும் 118 வர்றதுக்கு வெயிட் பண்ண போறாங்களோ அப்பதான் தேர்தல் தேதி அறிவிக்க போகுது இந்திய தேர்தல் ஆணையம். அப்ப அறிவிப்பாங்க, அப்ப நீங்க எல்லாரும் வந்து போட்டி போடுங்க, நில்லுங்க, வெல்லுங்க. ஏன் நம்ம இவ்வளவு பதட்டப்படணும்? நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க முதல்ல தாவேக்காவை பார்த்து? அப்போ நீங்க இன்னும் அதை உள்வாங்கல. எங்க ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சிங்க, இவ்வளவு டெஸ்பரேட் இருக்கக்கூடாது. எவ்வளவு வெற்றி பார்த்த ஒரு கட்சி மதிமுக உருவாகும் போது கட்சி காணாமல் போகும்னாங்க, கருணாநிதியோடு முடிந்து போனது திமுகன்னாங்க, புதைச்சிட்டாங்கன்னாங்க. முதலமைச்சராக உட்காந்துருந்தா 96ல் முதலமைச்சர் ஆனாரு. நான் ஒரு செய்தி கேட்டிருக்கேன்னா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்ன சொல்வாருன்னா, நம்ம வந்து மக்கள் மனநிலை வந்து நம்ம கட்சி பற்றி எப்படி இருக்குது, இல்லை அரசியலை வந்து நம்ம எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னா டீ கடையிலேருந்து தான் தொடங்கணும் அப்படின்னு வரான். டீ கடையில் என்ன பேசிக்கிறாங்க அதுதான், அதை வச்சு தான் நம்ம தொடங்கணும் அப்படின்வாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, போய் டீ கடையில் வந்து டீ குடிக்கிறதோட வந்துடுறாங்க, அதுதான் அரசியல், அங்கே டீ குடிச்சிட்டு பேசிட்டு வந்துடுறாங்க, அதான் அரசியல் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ விமர்சனம்லாம் வருது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. அது எத்தனை தடவை தோத்தாலும், எத்தனை தடவை ரொம்ப பின்னாடி போனாலும் திருப்பி எழுந்து வருவதற்கான எல்லா விதமான பயிற்சிகளையும் ஆயுதங்களையும் தன்னகத்தை வச்சுக்கிட்டே வந்து அது வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளேயே போராடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அது கலகலத்து போயிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மனசு எழுந்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் உடைக்கணும், தவிர்க்கணும் அப்படின்னா யுக்திகளை மாற்றணும். அது இப்படி பண்ணக்கூடாது. எப்போ வேணால் அதில் வந்துடும், எப்போ வேணால் ஆட்சி கவிழும், ஆட்சி கவிழ்த்து என்ன பண்ண போகிறீங்க? அதுதான். அப்படிலாம் நான் பண்ணிங்கன்னா அது என்னவா மாறும்னா உங்களுக்கு இன்னும் நெகட்டிவாக மாறும். ஏற்கனவே ஒரு பெரிய பேரிடர் நடந்துச்சு, 41 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அதில் மக்களுக்கு தாவேக தலைவர் மீது வந்தது கோபமா அனுதாபமா?
அனுதாபம் தான். அதிகமாக அனுதாபம் தான். ஏன்னா இறப்பு நிகழ்ந்த வீடுகள்லேயே அவர் மீது கோபம் உருவாகலை. இன்னும் நீங்கள் ஆட்சியெல்லாம் கலைச்சிங்கன்னா அவர் மீது பெரிய அனுதாபம் உருவாகும். பா எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு தோணும். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் 108 தானே கொடுத்தோம், 108 கொடுக்க வேணாம், 208 கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? நடக்க மாட்டேங்கிறது நமக்கு தெரியாது, மேபி நான் கூட தவறாக இருக்கலாம். ஆனால் அது தேவையான ஒன்றா? ஆட்சி விமர்சனம் பண்ணுங்க சார், தப்பை எடுத்து சொல்லுங்க சார், அவங்க அனுபவ உண்மையை சுட்டு காட்டுங்க சார், நல்லா ஆட்சி பண்ணதுக்கு வழிகாட்டுங்க சார். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. எப்போ வேணால் ஆட்சி போயிடும். இது வந்து புலம்பல்னு சொல்லுவாங்க, புலம்புவது, 24 மணி நேரமும் புலம்புவது. எலெக்ஷன் இஸ் ஃபார் ஹெட், 29 எங்கே இருக்குது, 31 எங்கே இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம். எதிர்கட்சி வேலையை பாருங்க. நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண முயற்சி பண்ணீங்க, அனுமதி மறுக்கலை. அது ஒரு அனுமதி மறுத்துட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல இதுவாக இல்லை. ஓ சரத் அவர்கள் போதை மருந்து பயன்படுத்தினாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அது பார்க்கும்போது மாத்திரை மாதிரி இல்லைங்கிறது மட்டும் உறுதி. இது சோஷியல் மீடியாவில் நீங்கள் தாவேக்காவை வச்சு செஞ்சு அட்டாக் பண்ணி நல்லா ஒரு டேமேஜே கிரியேட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் மேலே நல்லா அபிப்பிராயம் உருவாகலை. அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கிறதுக்கான வேலை பிளாக் லிஸ்ட். அமைச்சரும் நீக்க மாட்டாங்க, அமைச்சரும் நீக்கணும், அப்போ எம்எல்ஏ தான் நீக்கணும்னு வாங்கல்ல. ஒரு எம்எல்ஏ போதை சாப்பிடலாமா? இல்லனா அவர் அமைச்சர் பதவியில இருந்து நீக்க போறாங்க. அது என்ன ஆகும்னா ரீஷஃபில் பண்ணும்போது அவரை உடனே தூக்கிடுவாங்க. நீ போதும் ராஜா இருந்தது போதும் தூக்கிடுவாங்க. ஆனா இப்ப திமுக வந்து இதுல வந்து நல்லா டார்கெட் பண்ணதால நம்ம இப்ப வேணாம் 2 மாசத்துக்கு அப்புறம் கூட பண்ணலாம். ஆனா இதை வந்து ஒரு கருப்பொருளா எடுத்துக்கிட்டு நீங்க போராட்டம் பண்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் அது போய் ரீச் ஆகாது. அதான் சொல்றேன், எதை நீங்க கையில் எடுக்கணும்? வாக்குறுதியை நிறைவேற்றியதா தாவேக்கா? வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா? 200 யூனிட் சொன்னீங்க, எங்கேயுமே மின்சாரம் வரல, அதை எடுத்து ஒரு போராட்டம் பண்ணு. நீட்டை எதிர்ப்புன்னு சொன்னீங்களே, என்ன வேலை பார்த்துருக்கீங்க, அதை எடுத்து ஒரு போராட்டம் பண்ணு. இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் எடுத்து போராட்டம் பண்ணலாம்ல. சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற முடியல, பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்கல்ல, தள்ளுபடி பண்ணல. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் நினைச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுங்க. மாவட்ட தலைவர்கள் அதிரட்டம் போராட்டம் பண்ணுங்க. போன முறை நல்ல எதிர்கட்சி அதிமுக செயல்படாதன் காரணம் தான் நம்ம பல முறை பேசியிருக்கோம், ஒரு எதிர்கட்சியா செயல்படலை அப்படின்னு. இப்ப இந்த முறை செயல்படாததால தான் தாவேக்கா அந்த ஓட்டுகளை வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த முறை திமுகவுக்கு எதிர்க்க செயல்பட ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்க செயல்படணும், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கணும், 24 மணி நேரமும் இருக்கணும், 365 டேஸும் இருக்கணும். ஓய்வெடுக்க வெளியூர் போறது வெளிநாடு போகிறத தவிர்த்துக்கங்க. அப்படிதான் கட்சி வளர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரி ஜென்சி மீட்டப்னு சொல்லி பென் டீம் கொடுக்குற ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த பசங்களை கூப்பிட்டு காசு கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்படிலாம் பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது. கடைசி வரைக்கும் திருமண விழாக்களில் புலம்புறதோட கட்சி போயிடும். புலம்புறதை நிறுத்திட்டு வேலை ஆகிறத பாருங்கள். சரிங்கண்ணா, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நன்றி.